சின்ஸ் குலமகள் ராதை பேசினதுனால எம்ஜிஆரோட பறக்கும் பாவை பற்றி பேசலாம். இதுவும் ஒரு பறக்கும் இது குலமகள் ராதையை விட இதுலேயும் நிறைய சர்க்கஸ் சீன் இருக்குது. கிட்டத்தட்ட இது சர்க்கஸ் மூவினே சொல்லலாம். ஆமாம், படம் ஃபுல்லாகவே சர்க்கஸ் கூடாரத்தில் தான் நடக்கும். படம் ஃபுல்லாகவே படம் வந்து ஒரு குட்டி சஸ்பென்ஸு. இந்த படத்துலேயும் வந்து சஸ்பென்ஸ் ஓரளவுக்கு ஃபிலிம் பார்க்கும்போது யாராலையும் கெஸ் பண்ணியிருக்க முடியாது. யாருமே கெஸ் பண்ணல இந்த படத்தோட கதையை. ஐ மீன் மர்டரை. படம் ஃபுல்லாக ஒருத்தன் இருப்பானே சொட்ட தலையாட்டம். எல்லா சிவாஜி படத்துலையும் எம்ஜிஆர் படத்துலேயும் வருவான். அவன் நிஜமாகவே எம்ஜிஆரோட அடியாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ எம் நாட் ஷுர். அவன் தான் அந்த படத்தில் வில்லனாக வருவான். பின்னாடியே திரிவான், சரோஜா தேவி பின்னாடியே. இது சும்மா அவுட் அண்ட் அவுட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவி. இடையில சின்ன ஒரு ட்விஸ்ட். மர்டர், யாரோ அவளை மர்டர் பண்ணுற மாதிரி பின்னாடியே துரத்துற மாதிரி இவர் இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி போகும். படம் ஃபுல்லாகவே ஆக்சுவலாக என்டர்டெயின்மெண்ட் தான். இவன் இருக்கான் யார், சந்திரபாபு. அப்படி ஒன்றும் காமெடி நல்லா இருக்காது சந்திரபாபு காமெடி. இவனும் கொஞ்சம் 2-3 பேர் இருக்காங்க. தங்கவேலு கூட இருக்கான்னு நினைக்கிறேன். அசோகன். பெரிய ஒரு கும்பல். ராஜஸ்லோச்சனா, அப்புறம் இந்த அதே கண்களை ஃபஸ்ட்டு சீன்லேயே ஒருத்தியை கொண்டுடுவானு. அவள் பேர் எனக்கு தெரியல. அது பெரிய கும்பல். இவன் கூட இருக்கான்னு நினைக்கிறேன். ராமதாஸ் கூட இருக்கான். ராமதாஸா மனோகர். மனோகர் இருக்கான் அந்த படத்தில். மனோகர் அசோகர் ஒரே படத்தில். அசோகரா நம்பியார் இருக்கான். கரெக்டு. நம்பியார் தான். எல்லோரும் பிகினிங்லேருந்து நம்பியார் தான்டா அப்படின்னு பானுவேன். கரெக்டு. நம்பியார், மனோகர், அசோகன் 3 பேரும் நடித்த ஒரே படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய படம் நடிச்சிருப்பானுங்க, எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்லை. கரெக்டு, 3 பேருமே இருக்கானுங்க இந்த படத்தில். பாட்டு தான் இந்த படத்தோட ஹைலைட். பாட்டு தான். இந்த படம்னாலே ஞாபகம் வருது பாட்டு தான். ஃபஸ்ட்டு சீனில் வந்து சரோஜா தேவியோட, அதான் சொன்னேன்ல, போக போக இந்த கலர் ஃபிலிம் எம்ஜிஆரோட நடிக்கிற படத்துலலாம் அவளுடைய வந்து சும்மா ஷோ பீஸ் மாதிரி 6-7 ஷூட்டிங் போவாளாம். ரொம்ப அதுவும் ஃபஸ்ட்டு சீன்லாம் கண் கொண்டு பார்க்க முடியாது. அவளோட ட்ரெஸ்ஸும் ரொம்ப 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 சகிக்காது. அவளுடைய ஆக்டிங்கும் ரொம்ப பத்தட்டிக்காக இருக்கும் இந்த படத்தில். பெரிய ஆக்டிங்லாம் இல்லை இந்த படத்தில். அவளை மறந்துடணும், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்க வேண்டியதான். இதெல்லாம் நான் வந்து அப்படியே கிளாசிக் மூவி அப்படிலாம் சொல்லவே மாட்டேன். ஒன் டைம் ஜஸ்ட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவி, அவ்வளோதான். ரெண்டாவது குட்டி சஸ்பென்ஸ் இருக்கிறதுனால பார்க்கலாம். சர்க்கஸ்க்காக பார்க்கலாம். இது சர்க்கஸ் பைத்தியம் முடிச்சிருச்சு எனக்கு. சர்க்கஸ்னால் இந்த 2 படம் ஞாபகம் வருது. பாட்டு என்னென்ன பாட்டு இருக்குது, நிறைய பாட்டு இருக்குது. கிறுக்கு மாதிரி கிளைமேக்ஸில் சந்திரபாபுவும் சரோஜாதேவி, எம்ஜிஆர் கூட கிறுக்கு மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு சுகமேதிலே இதயத்திலான ஒரு கிளப் டான்ஸ் ஒன்று ஆடுவானு. அந்த டான்ஸே ஆக்சுவலாக ரொம்ப ஃபன்னியாக தான் இருக்கும். ரொம்ப ஃபேமஸான பாட்டுன்னா 2 பாட்டு தான். இந்த முத்தமோ மோகமோன்னு காஞ்சனா கூட மிருகங்கள்லாம் பொம்மை அனிமேட்டட் அப்போவே அந்த சீன். இந்த பாட்டு தான் வந்து இந்த பாட்டு. அப்புறம் யாரைத்தான் நம்புவதோ பி.சி. சுலாவோட பாட்டு. இன்னொரு பாட்டு என்ன, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டு. என்னடா அது, நிலவண்ண ஆடை கட்டி வந்தாலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்படிஷன் சாங் மாதிரி 2 பேரும் பாடுவாங்க. சகுந்தலா கூட இருப்பா, சிஐடி சகுந்தலா கூட ஒரு சீனில் வருவா, இந்த பாட்டில் வருவான்னு நினைக்கிறேன். அது யாரும் நோட் கூட பண்ண மாட்டாங்க. மற்றபடி நிறைய பாட்டு இருக்குது. நிலவண்ண ஆடை கட்டி வந்தாலோ, அப்புறம் என்ன கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா அந்த பாட்டு, உன்னைத்தானே உன்னைத்தானே அந்த பாட்டு. இதில் நிறைய பாட்டு இருக்குது. 7 பாட்டு இருக்குது. பட்டுப்பாவாடை கட்டின்னு ஃபஸ்ட்டு சீனில் வருவாளா அந்த பாட்டு. கரெக்டு. அதில் அவளுடைய ட்ரெஸ்ஸை கரெக்டாக 10 நிமிஷம் 5 நிமிஷம் கண்ணையே முடிக்கணும். அவ்வளோ அக்கோடாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாள். நடிகைன்னா நடிச்சு தானே ஆகணும். இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணும்போது அவளுக்கு எவ்வளோ சங்கடமாக இருந்திருக்கும். உண்மையிலே நல்லாவே இருக்காது அந்த ட்ரெஸ். ரொம்ப கேவலமாக இருக்கும் அந்த ட்ரெஸ். அவளுடைய ஆக்டிங் அவ்வளோ பெரிய ஓஹோன்னு சொல்ல முடியாது. எல்லாமே ஒரு டப்பா ஆக்டிங் தான். ஆனால் கும்பலாக இருக்குமா, நிறைய பேர் இருந்தால் எனக்கு படங்கள் பிடிக்கும். அது இந்த சர்க்கஸ் டென்ட்டில் தான் படம் ஃபுல்லாகவே நடக்குமா, இல்லை கச்சன்னு ஒரு சீன் மாறிட்டே இருக்கும். சர்க்கஸ் நடக்கும், இடையில ஒரு மர்டர் மிஸ்ட்ரி, ஒரு ஃபைட்டு. படத்தில் என்ன மொத்தமே 23-24 ரீல்ஸ் கொண்டது தானே ஒரு படம். ஐ எம் ஜஸ்ட் கெஸ்ஸிங். இல்லை மேலே இருக்குமா, மேற்கொண்டு இருக்குமா, ஐ டோன்ட் நோ. அதில் 7 பாட்டு வந்துடுது, 7-8 பாட்டு வந்துடுது. எல்லாமே 7 பாட்டும் ஒரு சூப்பரான சாங்ஸு. அப்புறம் என்ன, அப்படி எம்ஜிஆர் படத்துலலாம் ரொம்பலாம் லாஜிக்லாம் யோசிக்கக்கூடாது. ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவி பார்க்கணுங்கிறவங்களுக்கு பறக்கும் பாவை யூ கேன் செக் இட் அவுட் ஃபார் சாங்ஸ் மோஸ்ட்லி.